ஹே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு லேர்ன் ஜென்ரல் தமிழ், அதாவது பொது தமிழ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பொது தமிழ் வந்து ரெண்டு விதமாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று வந்து லெசன் வைஸ் படிக்கிறது, இன்னொரு செட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் படிப்பாங்க. ஸோ லெசன் வைஸ் வந்து 6th to 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கை வந்து கவர் பண்ணுறது. சிலபஸ் வைஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஜென்ரல் தமிழ் சிலபஸ் எடுத்துகிட்டு அந்த இதில் வந்து பகுதி ஆ அண்ட் பகுதி இ. ஸோ இதில் வந்து ஒரு 52 டாபிக்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இலக்கணமில் வந்து உங்களுக்கு 21, இலக்கியமில் வந்து 10 அண்ட் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு 21 டாபிக்ஸ். ஸோ மொத்தமாக 52 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இதை கவர் பண்ணுறது ஒரு வே. ஸோ நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து சிலபஸ் வைஸும் படிக்க போகிறோம் அண்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ சிலபஸ் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அதை வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலபஸில் வந்து பாரதியார் இருக்கார். ஸோ அந்த பாரதியார் அப்படிங்கிற பர்சன்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேர் டு ஸ்டடி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ அவர் சம்மந்தப்பட்ட லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம 1 by 1 வந்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்மளோட மெத்தட். ஸோ நான் ஏன் வந்து சிலபஸ் வைஸ் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எந்த ஒரு எக்ஸாம், அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய செமஸ்டர் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து மேஜர் ரோல் வந்து எக்ஸாமில் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கிறனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூட்டி வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் நம்ம சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால சிலபஸை வந்து ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சிலபஸை தான் 1 by 1 முடிச்சுட்டு வரோமா, நம்ம கரெக்டாக தான் ட்ராக்கில் போய்ட்டுருக்கோமான்னு பார்க்குறதுக்கு வந்து சிலபஸ் வைஸ் மெத்தட் வந்து ரொம்பவே கரெக்டான மெத்தடாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் வந்து ஜென்ரல் தமிழில் வந்து முடிச்சுட்டு ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது பிவைக்யூ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தமிழ் புக்கில் வந்து 6th to 12th ஓல்டு நியூ. ஸோ ஓல்டு புக்கு கூட விட்டுருங்க, ஓல்டு புக்கில் வந்து சிலபஸ் வைஸ் இருக்கிற லெசன்ஸை வந்து கவர் பண்ணியிருங்க. ஸோ நியூ புக்கில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் இல்லாத லெசன்ஸ்லையும் ஸோ இன்பிட்வீன் வந்து சிலபஸில் இல்லாத லெசனை ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். அந்த இன்பிட்வீன் லெசன்ஸ்குள்ளே நம்ம சிலபஸில் கவராக இருக்கிற டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், இந்த மாதிரி நிறையா சப் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்க ஏதாச்சும் ஒரு கூற்றோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலோ ஸோ அதை வந்து தனியாக ஒரு ஷீட்டில் நோட் பண்ணி நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் கூட அட்டாச் வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இன்பிட்வீன் அதர் லெசன்ஸ், அதாவது ரிமைனிங் லெசன்ஸையும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்ட் ஏ அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து சொல்லும் பொருளும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சொல்லும் பொருளும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இலக்கண குறிப்பு அண்ட் அகர வரிசை, இந்த மாதிரி ஒரு 21 ஹெட்டிங்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து புக் பேக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இலக்கண பகுதி அப்படின்னு சொல்லி எல்லா லெசன்ஸோட எண்ட்லேயும் லாஸ்ட் லெசனாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸில் கவர் ஆகிற விஷயம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எல்லா லெசன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ட் பி, பார்ட் சியை பொறுத்தளவு அந்த சிலபஸில் கொடுத்துருக்கூடிய ஹெட்டிங்ஸு எந்தெந்த லெசன் இருக்கோ அதை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் ஏ இலக்கண பகுதி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வேறு வழியில் 6th to 12th வரையும் நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து சிலபஸ் வைஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து நான் லேட்டர் பார்ட்டில் அது வந்து ஸ்டடி ஸ்பிரிண்ட் 5 hours 6 hours வரும். ஓகேங்களா? பார்ட் ஏக்கு. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இன்பிட்வீன் லெசன்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் அதையும் படிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் அதை ரீட் பண்ணிவிட்டு எழுதி வச்சுட்டா கூட நமக்கு வந்து அவ்வளோ சிரமமாக இருக்காது. ஓகேங்களா? ரிவிஷன் டைம் கூட அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்களை வந்து நம்ம ரிப்பீட்டடாக படிக்க நமக்கு வந்து பழகிடும். ஈஸியாகவும் நம்ம படித்து முடிச்சிடலாம். ஸோ அது ஒரு பெரிய சுமையாக தெரியாது. அண்ட் இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவைப்படுற ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்கூல் புக்ஸ், தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் 6th to 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக் வந்து தேவை. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியலும் தேவை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் சிலபஸ், டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கூடிய ஜென்ரல் தமிழ் சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். அந்த சிலபஸை வந்து நம்ம டீகோட் பண்ணணும். அதுக்கப்புறம் டீகோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம 1 by 1 ஒரு டாப்பிக்காக படித்து முடிச்சு நமக்கான செல்ஃப் ப்ரிப்பேர் நோட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அந்த செல்ஃப் ப்ரிப்பேர் நோட்ஸ் அண்ட் அதை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளான், ஸோ நம்ம எந்த இது வந்து படிக்க போகிறோமோ அதுக்கு ஒரு பிளான் நல்ல ஷெடியூல் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து படிக்கலாம். அப்படி உங்களுக்கு அது சிரமமாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3ல் வந்து தமிழ் பகுதி இ, அந்த தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அது மட்டும் முடிக்க ஒரு ஷெடியூல் போட போகிறேன். அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் முடிக்கலாம். அரௌண்ட் 20 daysக்குள்ளே அது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஷெடியூல் இருக்க போகுது. அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஏதாச்சும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை வச்சு கூட எழுதலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணால் அதுவும் டிஎன்பிஎஸ்சி சைட்லேயே இருக்குது. அப்படி இல்லைனா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே தனியாக ஒரு புக் மாதிரி
சேல் பண்ணுறாங்க. அதை வாங்கி கூட நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஷின் பேங்க்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு வந்து புக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த புக் அதை வந்து நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறையா பேருக்கு தெரியும், பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இன்க்ளூடிங் ஓல்டு புக், நியூ புக், சிறப்பு தமிழ் புக் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் போய் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் புக் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ ரெண்டாவது, டிஎன்பிஎஸ்சி சிலபஸை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னேன். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுலேயே வந்து சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து குரூப் ஒன் சர்வீஸ்க்கான எல்லா போஸ்ட்டும், மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி குரூப் 2, குரூப் 4 எல்லாமே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இருக்கும். இந்த டவுன்லோட் இங்கே நான் காமிச்சிருக்கேன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3ல் தமிழ் பார்க்க போகிறோம். அதில் பகுதி பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் எப்படி பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதான் வந்து பொது தமிழுக்கான சிலபஸ். ஸோ இதில் வந்து பகுதி ஆ இலக்கணம், அதில் வந்து ஒரு 21 டாபிக்ஸ் வந்து இருக்குது. பகுதி ஆ இலக்கியம், அதில் வந்து உங்களுக்கு 10 டாபிக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் பகுதி இதுதான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸ்டடி ஸ்பிரிண்ட் 3ல். ஸோ பகுதி தமிழர்களும் தமிழ் தொண்டும், அது வந்து டாபிக் நம்பர் 1லேருந்து டாபிக் நம்பர் 21 வரை இருக்குது. எல்லா டாபிக்ஸ்குள்ளேயும் சப் டாபிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து 4 சப் டாபிக்ஸ் இருக்குது. பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை இப்படின்னு சொல்லி 4 டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்போ டாபிக்ஸாக பார்க்கும்போது 21 இருக்குது, உள்ளே நிறையா இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சிலபஸ் கொடுத்துட்டோம், இப்போ இதை நம்ம வந்து கண்டிப்பாக டீகோட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஈஸியாக கொடுத்துருக்கேன். அந்த டீகோட் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பிடிஎஃப் மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவோட, நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது ஜென்ரல் தமிழுக்கான பகுதி தமிழர்களும் தமிழ் தொண்டும்கான டீகோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். அந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வந்து பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி விநாயகம் பிள்ளை இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க தொடர்பான செய்திகள், சிறப்பு தொடர்கள், சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ். அடுத்து மரபு கவிதை, அதில் வந்து ஒரு 8 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் புது கவிதை, அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய கடிதம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் நிகழ்கலை, அதுக்கப்புறம் சிறுகதையின் தலைப்பு. ஸோ இந்த இது முக்கியமாக சொல்லணும், சிறுகதையின் தலைப்பு. ஸோ இதை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய லெசன்ஸ், அந்த லெசனோட ஆத்தர் நேம் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் துணைப்பாடமும் சேர்த்து தான் சொல்கிறேன், இலக்கணம் விட்டுருங்க. செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இந்த லெசன்ஸோட ஹெட்டிங், அதோட ஆசிரியர். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கிடைக்கும், நூலாசிரியர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லெசனோட எண்டில், இப்போ நியூ புக்ஸ் 6th to 12th இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் புக் கூட எடுத்துக்கோங்க. எல்லா லெசனோட எண்ட்லேயும் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சிறுகதையோட இது இருக்கும், பேர் இருக்கும், அதோட ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் லைனாக நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் 7th கலைகளில் வந்து மொத்தமாக 4 இது இருக்குது. சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை. அண்ட் வந்து 8th டாபிக், 9th டாபிக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து பார்ட் சியை மட்டும் இப்போ டீகோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டீகோட் பண்ணிட்டீங்கன்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்குறோன்னா, நம்ம சில விஷயங்கள் பண்ண சிலபஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் தடவை படிச்சிடும். ஸோ ரிப்பீட்டடாக பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பேக்காக ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி நீங்கள் டீகோட் பண்ணி பிரித்து எழுதி வச்சிட்டிங்கன்னா, ஓகே நம்ம இந்த டாபிக் எடுக்கிறோம் இன்றைக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 10th டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து 3 ஹெட்டிங் தான் இருக்குது. அப்போ அந்த 3 ஹெட்டிங் நம்ம இன்றைக்கி முடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயனாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த 3 ஹெட்டிங் நம்ம முடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி படிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டீகோட் ஆஃப் த சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் இல்லை, ஜிஎஸ்க்கு யூஸ் ஆகும், மேக்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி டீகோட் பண்ணதுக்கப்புறம் இது புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பண்ணுற பார்ட் தான் வேர் டு ஸ்டடி. ஸோ அந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னும் ரெடி பண்ணல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷெடியூலோடு சேர்த்து அந்த வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நாளைக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுவேன்.
ஸோ இல்லை வேர் டு ஸ்டடி வந்து நம்ம வீடியோ தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் உட்காந்து அந்த விஷயத்தை இப்போ நான் போஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை வேறு யார் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நீங்களே உட்காந்து எழுதுனீங்கன்னா கூட எழுத தான் உங்களுக்கு வந்து அது மனசுலேயே பதியும். ஸோ அதான் வந்து நல்லவே. இப்போ நானும் வந்து நிறைய ஜெராக்ஸ்லாம் எடுத்திருக்கேன். பட் ஆனால் அது தூக்கி போடும். அது ஒரு ஜெராக்ஸாக எடுப்போம் அப்படியே வச்சுருவோம். அதை நம்ம படிப்போம் வாங்கினா கண்டிப்பாக இல்லை. ஸோ நான் உட்காந்து எப்போ ரிப்பீட்டடாக ஒரு ஹேண்ட் ரிட்டனாக எழுத ஆரம்பிக்கும் போது தான் எனக்கே வந்து அதில் ஒரு ஆர்வம் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் டைம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். ஸ்டடி ஸ்ப்ரிங் 3க்கான ஷெடியூலும் அண்ட் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற விஷயமும். அதுக்கப்புறம் மண்டேலேருந்து நீங்கள் ஒரு 20 டேஸ்க்குள்ளே பார்ட் இ அதாவது பகுதி இ தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் வந்து ஜென்ரல் தமிழ் சிலபஸில் முடிச்சிடலாம். அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஷுவராக நீங்கள் முடிச்சிடலாம். இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் புக் ஓல்டு நியூ எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.